நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்றேன். அந்த சீமா சொன்னதுக்காக ஒரு தடவை எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்தில் பாரு கொண்டுருவாங்க. இங்கிருந்து கருவிக்குள்ள இருந்து ஃப்ரம் தி கேமராங்கிறது இங்கிருந்து ஓடுவான். ஒரு சின்ன பையன் ஓடும்போது தூத்துக்குடியிலிருந்து ஓடும்போது அப்படி தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சார். அந்த பாட்டுக்கு தாளம் இல்ல, வெறும் புல்லாங்குழல் தாரதாரி. அப்படியே போய் பொழுது அடைஞ்சிரும். பொழுது விடியும் மும்பையில படுத்து கிடப்பான். இது ஒரு இசையே இல்லை. அண்ணன் கமலஹாசன் இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்திருக்கும் போது அப்படி தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில, அது அண்ணன் குரல்ல வரும். அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டுருப்பாப்ல, நல்ல தாளம் தபேலாம் வாச்சு போவாப்ல. கடைசி எங்க அண்ணன் செத்துருவாப்ல, சுற்றுவான். அந்தவன் செத்து இப்படி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு, அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. தென்பாண்டி சீமையிலே முரசு அதிருது. இந்த உலகத்துல இப்படி ஒரு விஷயம் பால காத்தா, உலகத்துல இப்படி ஒரு விஷயம் பால. அவர் ஒரு திரைக்கதை, இவன் என்ன ஒரு திரைக்கதை எழுதுறான், வசனம் எழுதுறான். அவர் தனியா உட்காந்து ஒண்ணு எழுதிட்டு இருப்பாப்புல.